ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜெஸி. டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்? அன்கிரேட்ஃபுல் பப்பி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மேக்ஸ்னு ஒரு குட்டி பப்பி இருந்துச்சு. மேக்ஸை ஒரு நாள் சூப்பராக பாசமாக பார்த்துக்கிற ஒரு ஃபேமிலி அடாப்ட் பண்ணாங்க. நல்ல ரிச்சான பெட்டு, டேஸ்டான சாப்பாடு, நிறைய அன்பும் அக்கறையும் கவனத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் மேக்ஸ் வளர வளர அந்த ஃபேமிலிக்கு அன்பும் அக்கறையும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. நிறைய சாப்பாடு வச்சுருந்தா கூட குறைச்சிக்கிட்டு சினிங்கிக்கிட்டு தான் இருப்பான். அவங்க வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான பெட்டு, டாய்ஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தான். இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் மேக்ஸ் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வழி மாறி காட்டில் தொலைஞ்சிட்டான். ரொம்ப பயந்து அலோனாக ஃபீல் பண்ணி மேக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் தனியாக இருந்தான். அப்போ தான் மேக்ஸுக்கு புரிஞ்சுது, அவனோட ஃபேமிலி பாசத்தை சாதாரணமாக நினச்சனால அவங்கள எவ்வளவு மிஸ் பண்ணுறன்னு உணர்ந்தான். லக்கிலி மேக்ஸை அவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சி காட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க திரும்பி வந்ததில் நிம்மதியாக ஹாப்பியாக இருந்தான். இன்னொரு பக்கம் மேக்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணான். இவ்வளோ டேஸ் நன்றி இல்லாமல் இருந்ததுக்கு அந்த டேல இருந்து மேக்ஸ் அவங்க ஃபேமிலி கொடுக்குற அன்பையும் அக்கறையும் பாராட்ட கற்றுக்கிட்டான். அவன் நன்றி உள்ளவனா நல்ல நாய்க்குட்டியாக மாறிட்டான். அவன் செய்கிற ஒவ்வொரு ஹேபிட்லேயும் குட்டாக இருந்தான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: மற்றவர்களிடம் நாம் பெரும் அன்புக்கும் அக்கறைக்கும் நன்றியுடன் இருப்பது முக்கியம். Saying thank you is more than good manners. Once again, this is Words of Wisdom channel. நான் உங்கள் ஜெஸி. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.